நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனது போதும், என் வாழ்க்கையை காப்பாத்துறதும் போதும். பட் நல்லா என் வாழ்க்கையை நீ நல்லா காப்பாத்தினலமா, ரொம்ப நன்றி. இதுக்கு மேல என் வாழ்க்கையை நானே பாத்துமா வாக்க போற விஷயத்த என் புருஷன் கிட்டயோ இல்ல என் புகுந்த வீட்லயோ சொல்ல போறது இல்ல. நான் தனியால என் புள்ளைய வளர்க்க போறேன். அப்பா சம்பாதியம் இல்லாம தானே நீ 2 புள்ளையும் வளர்த்த. அப்ப அப்பாவே இல்லாம என் புள்ளைய எனக்கு வளர்க்க தெரியும். 2 பேரும் சாப்பிடுறதுக்கும் பணத்தை நான் கொடுத்துடுறேன். நான் சொல்லு, இன்னொரு வேலைக்கு போறேன், இன்னும் கொஞ்சம் பணம் சம்பாதிச்சு வந்து கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இந்த நிமிஷம் நீங்க எடுத்த முடிவு சரியா தப்பான்னு என்னால சொல்லவே முடியல. ஆனா எதுவா இருந்தாலும் நான் உங்க கூட இருப்பேன். தேங்க்ஸ் மீனா, ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு தெரியாது இந்த நேரத்துல நீ என் கூட இருக்கிறது எனக்கு எவ்வளவு பெரிய பலம்னு. என் வாழ்க்கை முழுக்க நீ பண்ண உதவியை நான் மறக்க மாட்டேன். கேட்கறதுக்கு ஆள் இல்ல நினைச்சிட்டானா? இந்த பாக்கியா இருக்கேன். இந்த குழந்தையால தான் 2 குடும்பமும் சேரணும்னு இருந்துச்சுன்னா அது தானாவே நடக்கட்டும். குழந்தை பிறக்க போகுதுன்னு சந்தோஷமா சொல்ல போன என் பொண்ணு மயில அவமானப்படுத்தி எப்படி திருப்பி அனுப்பலாம்? ஏன் பெத்த பொண்ணு தானே, அவங்களை நீங்க அவமானப்படுத்தல? போடுற சாப்பாட்டுல இருந்து தங்குற இடம் வரைக்கும் சொல்லி காமிக்கல? போட்ட தாளத்துக்குலாம் நல்லா ஆடினாங்க. மயிலக்கா வீட்டை விட்டு வெளியே வர மாதிரி ஆயிடுச்சு. நாளா நீங்க யார் யாரோ மயிலக்காவோட வாழ்க்கையில முடிவெடுத்தீங்க. முதல் தடவை அவங்க வாழ்க்கையில அவங்களா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. நீ அப்பா வாக்க போற வேலை இந்த முறை உண்மையாவே அவங்க பிரெக்னெண்டா இருக்கலாம்ல. இது சாதாரண தப்பு கிடையாது, ரொம்ப பெரிய தப்பு. நீ கேட்க கூடாத வார்த்தையை நீ அவங்களை பார்த்து சொல்லிருக்க.